எல்லாருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இந்த பதிவு நான் பேசுகிறேன். எல்லாம் ஓகே, நீங்கள் சொன்னது கரெக்டு. ஆனால் ரெஸ்க்யூன்னு வரப்போ அதென்ன ப்ரீட் டாக் மட்டும் ரெஸ்க்யூ பண்ண மாட்டேன், நம்மளுடைய நேட்டிவ் டாக் இண்டி டாக் இது மட்டும் தான் ரெஸ்க்யூ பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்க்யூக்காக எனக்கு கால் பண்ணும்போது நான் சிம்பிளாக சொல்லிட்டேன், நான் முடியாது, நான் ப்ரீட் டாக்ஸ்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போ நீங்களும் உயிராக பார்க்குறது இல்லையே அப்படின்னு. நான் மட்டும் இல்லைங்க, எவனுமே பார்க்க மாட்டான். எப்படி பார்ப்பான்றீங்க? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு டூ வீலரில் போயிட்டுருக்கீங்க, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் போகிறீங்க, ஆப்போசிட் ஒரு டூ வீலரில் வர்றான், 2 பேரும் மோதிட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்டு சீரியஸாக இருக்கார், அதை பார்க்க மாட்டேன். எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கவன் தான் உயிர் முக்கியம்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் ஆப்போசிட் உள்ளவனை போய் தூக்குவீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்டை தூக்குவீங்களா? எல்லாம் உயிர் தானேங்க, ஃப்ரெண்டு போனால் போட்டுங்க, ஆப்போசிட்டில் பாருங்கள், அந்த உயிர் தாங்க முக்கியம் அப்படின்னு முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் உங்களுக்கு அதான் இங்கே நாயின் வந்துட்டால் எல்லாம் உண்மை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அப்படி கிடையாது. என் பிள்ளைங்க வேறு, என் பிள்ளைங்கன்னா தெருவில் இருக்க பிள்ளைங்க வேறு, வீட்டில் வளர்க்குற ப்ரீட் டாக்ஸ் வேறு. அவங்கெல்லாம் கஷ்டம். இங்கே பணத்துக்காக அதை வாங்கி அதை ஒரு வீட்டில் அடைச்சி வச்சு அன்பு தரங்கிற பேரில் குட்டியில் அழகாக இருக்கும்போது வளர்த்துட்டு அதுக்கு முடியாமல் போகவோ இல்லை ஸ்கின் அடிச்சு வந்து ரோட்டில் விட்டுட்டு அந்த பிள்ளை வெளியே வந்ததுக்கப்புறம் அது பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸு எவ்வளோ இருக்கும். ஸோ அதை உடனே எங்களை மாதிரி ஆள்கிட்ட சொல்லி நாங்கள் அதை எடுத்து தூக்கி அதை ஒரு என்வைரன்மெண்ட்டில் வச்சு அவங்க என்ன சாப்பாடு கொடுத்தாங்கன்னு தெரியாது, என்ன ஒரு சுச்சுவேஷனில் அவள் வாழ்ந்தான்னு கூட தெரியாது, ஹிஸ்ட்ரியே தெரியாது, தூக்கி வச்சு உங்களுடைய கண் துடைப்புக்காக உங்கள் மனசை சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த பிள்ளையை கொடுமைப்படுத்த என்னால் முடியாது. அதே மாதிரி என்னைய மாதிரி ஆட்கள் நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறோம், ரெஸ்க்யூ பண்ணுறத, டெத்தான எக்ஸ்போஸ் பண்ணுறோம், கற்பனை பண்ணுறதை எக்ஸ்போஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ப்ரீட் டாக்ஸ் வந்துச்சு நான் எடுத்து வச்சேன் அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணேன்னா நிறைய பேர் வெளியிடுவாங்க, இவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு. ப்ராப்பர் லைசன்ஸு கவர்மெண்ட் கொடுக்கல, ப்ராப்பராக செக் பண்ணலை, எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் அவன் பண்ண குற்றத்துக்கு அவனுக்கு தண்டனையே கிடையாது. பட் எடுத்து வச்சு இல்லை எடுக்காமல் போகிற எங்களுக்கு கெட்ட பேர். ஸோ நான் என்னைய மட்டும் சொல்லலை, எந்த ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருந்தாலுமே ப்ரீட் டாக்ஸை மட்டும் அடாப்ட் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இங்கே மக்கள் அசால்ட்டாக இவங்க பார்த்துப்பாங்கன்னு தூக்கி போட்டுருவாங்க. இப்போ கூட ஒரு ஹாஸ்டல் ஒன்று இங்கேயோ திருநெல்வேலியிலையோ அவர் அந்த தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே விடுவாங்க. இவங்களை அப்பாடா சனியை ஒழிஞ்சா போதும் தான் நினப்பாங்க. அப்போ வாங்கும் போதே அந்த புத்தி இருக்கணும், ப்ராப்பர் லைசன்ஸ் வேணும். நாய்க்கு சீல் வைங்க, வலிக்கத்தான் செய்யும், அட்ரஸ் வச்சு சீல் வைங்க. அது பொருள் தானே, அது உயிர் கிடையாது, பொருள். இங்கே கோழி எப்படி வாங்கி திங்கிறோமோ, ஆடு எப்படி வாங்கி திங்கிறோமோ, அந்த மாதிரி ப்ரீட் டாக்ஸ்லாம் பொருள். இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே இனப்பெருக்கம் பண்ணி விற்கிறோம், பணத்துக்காண்டி தானே விற்கிறோம். ஸோ பொருளுக்குன்னு ஒரு வேல்யூவை கொண்டு வாங்க, அப்போ தான் அந்த பிள்ளைங்க நல்லாயிருக்கும். இல்லாட்டினா இப்படி அனாதையாக அனுபவிக்குங்க. ஒரு 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 நல்ல என்விரான்மெண்ட்டில் வாழ வேண்டிய பிள்ளையை கொண்டு அவன் எக்கனாமிக்கலாக டல்லாக இருப்பான், அவன்கிட்ட போய் ஆசையை காமிச்சு அதை போய் உள்ளே விட்டு அந்த வீட்டில் அவங்க படுற கஷ்டம் இருக்கே இந்த வெயில் காலத்தில், உண்ணி வர்றது. ரொம்ப பேச வைக்காதீங்க. நான் குருவாச்சின்னு ஒரு பொமேரியன் வச்சுருக்கேன், என் செல்டரில் இருப்பாங்க பொமேரியன். ஏன்னா எனக்கு அவங்கள பற்றி நாலேஜ் இருக்குது, நான் வீட்டில் வளர்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி எனக்கு தெருநாய்களை பற்றி நாலேஜ் நிறையா இருக்குது. ஒரு நாளைக்கு 1000 பேரை பார்ப்பாங்க. 10 பேர் கள்ள கொண்டு எறிவான், அவனுக்கு ஏற்ற மாதிரி சைக்காலஜி டக்குன்னு மாற்றிப்பாங்க. 10 பேர் சீப்போன்னு சொல்லுவான், அதுக்கேற்ற மாதிரி சீன் போய் பழகிருக்கும். 10 பேர் சாப்பாடு போடுவான், அப்படி வாலாடிட்டு நிற்கும். ஸோ இப்போ அந்த தெருநாய் எங்கிட்ட வரும்போது பரவாயில்ல, நம்மளை காப்பாற்றுவாருங்கிற ஈஸியாக அடாப்டபிலிட்டி ஆவாங்க. பட் ப்ரீட் டாக்ஸ் அப்படி கிடையாது. இன்னொன்றுங்க, என் ஃபவுண்டேஷனுடைய ஆப்ஜெக்டிவ் இதுதான் என்னுடைய டீட்ஸுங்க. இதில் நான் போட்டிருக்க செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, டு டேக் கேர் ஃபார் ஒன்லி ஸ்ட்ரீட் ரோமிங் நேட்டிவ் டாக்ஸ். திருநாய்களுக்காக மட்டும்தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன், மற்ற நாய்களுக்கு நான் ஆரம்பிக்கலை. மற்ற நாயை நான் நாயாக பார்க்குறேன், அன்பாக பார்க்குறேன். பட் நான் அதை எடுத்தேன்னா நெகட்டிவாக இருங்கிற பயம் இருக்குது. அது போக எவனோ பண்ண ஒரு குற்றத்துக்கு நான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிற மாதிரி குற்ற உணர்ச்சிக்கு எனக்கு வருது. ஸோ நான் அது பண்ணக்கூடாது. அதுக்கு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. எனக்கு அதில் பற்றி உடம்பு கிடையாது. எனக்கு என் பிள்ளைங்க முக்கியம். திருநாய்களுக்கு நான் சாகிறதுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு தீர்வு காணணும். அதுவுமே கவர்மெண்ட்டோ ஏதோ பண்ணுங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக கிடையாது. மக்கள் அப்பர் மிடில் கிளாஸ் லோயர் கிளாஸ், இந்த 3 பீப்புள்ஸில் தான் என்னுடைய பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க முடிவு பண்ணணும். அவங்க தான் இந்த பிள்ளைங்களுக்கான தீர்வு, சாப்பாடு போடுறவங்க தான் தீர்வு. நான் அவங்ககிட்ட தான் பேசுவேன், அவங்களுக்கு தான் பண்ணுவேன். நல்ல வேலை, நல்ல சான்ஸ் சொல்லிட்டேன். ப்ரீட் டாக்ஸ் பற்றி எனக்கு கால் பண்ணாதீங்க. வீட்டில் வளர்க்குறேன், விடுறேன், பார்த்துக்கோ, காசு தரேன், அதுவும் கிடையாது. நான் வேறேங்க. நான் அனிமல் லவர் கிடையாதுங்க. நான் ஸ்டே டாக் லவர், தெருநாய் லவருங்க. என்னுடைய ஐடியாலஜியாக வேறேங்க. நன்றிங்க.